என்னம்மா கடைசியில் பெரியப்பா வந்துட்டு இங்கே மனு தாக்கல் பண்ணியிருப்பான்னு பார்த்தா இங்கே சேது பேரில் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அதுவும் சுயேட்சையாக நிற்க போகிறேன்னு வேற சொல்கிறாரு அப்படின்னு சித்ராவும் இங்கே ஈஸ்வரி கிட்ட சொல்ல, ஆமாம் ஆண்டி நானும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு ஐஸ்வர்யா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே ஈஸ்வரியும் எப்படியாவது என் புள்ள போச இந்த வீட்டுக்கு ஒருத்தனாக கொண்டு வந்து நிறுத்திடலான்னு பார்த்தா, ஆனால் அரசியல் வாரிசாக இங்கே சேதுவை கொண்டு வந்து நிறுத்துறாரு அந்த ராஜாங்கம். இது சும்மாவே விடக்கூடாதடி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் இங்கே எதிர்கட்சி அதான் ஏற்கனவே தமிழ்ச்செல்வியை கடத்திட்டு போயிட்டு அந்த வேலை அவங்கள கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணார் இல்லையா, அவர் தான் இங்கே கால் பண்ணவும் செய்கிறாரு இங்கே ஈஸ்வரிக்கு. ஈஸ்வரி கால் அட்டன் பண்ண உடனேயே என்ன அம்மா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, ஐயா ஒரு விஷயம் அந்த நீதிமான் கிட்ட கொடுத்தேன், அதை ஒழுங்காக முடிக்க முடியலை. உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொன்னேன், தமிழ்ச்செல்வியை கதையை முடிக்க சொல்லி அவளுடைய கதையையும் உன்னால் முடிக்க முடியலை. இப்போ இதுக்கே எனக்கு ஃபோன் பண்ணுன்னு ஈஸ்வரி வேகமாகவே அந்த ஆளுக்கிட்ட சத்தம் போடுறாங்க. அதுக்கு அவருமே ஈஸ்வரி கிட்ட, இல்லைம்மா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசலான்னு தான் நான் ஃபோன் பண்ணேன்னு சொல்ல, என்னையா என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை தமிழ்ச்செல்வியை அந்த ராஜாங்கத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறதுக்காக அவளை எதிர்கட்சியில் இருக்கவங்க போய் பார்த்தாங்க. நான் தான் அவங்கள போக சொல்லவும் செஞ்சேன். எதிர்கட்சியில் இருக்கவங்க 10 லட்சம் பணம் தரேன் எங்களுக்காக நீ பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லி எவ்வளவோ கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் தமிழ் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் வந்திருக்கவங்க எல்லாரையுமே அவமானப்படுத்தி வெளியே அனுப்பிட்டான்னு சொல்ல, அவளுக்கு இதுதானே தெரியும், அவளுக்கு இருக்கிறத வச்சு பொழப்பு நடத்த தெரியல. 10 லட்சம் பணம் தரேன்னு சொல்கிறாங்க, அதை கூட வேண்டான்னு சொல்கிறானா, அவளுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அதான் நானே ஒரு பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, இல்லை எதிர்கட்சி பிரச்சாரம் பண்ண போகிற விஷயம் சேதுவுக்கு தெரிஞ்சு சேது தமிழை போய் மிரட்டியிருக்கா, அதனால் இப்போது நானே ஆட்களை வச்சு அவங்க அப்பாவை அறிவாளால் வெட்ட போகிறேன் அப்படின்னு சொல்ல, ஆனால் வெட்டினது யாருன்னு கேட்டால் அந்த சேது தான் பண்ண மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க, ஆமாம் இப்போ சேது மேலே ஒரு பழி விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் வேட்புமனு தாக்கல் பண்ணதுக்கு பிறகும் கூட இந்த எலெக்ஷனில் அவனுக்கு போட்டிடுறதுக்கும் இல்லை அவனுக்கு ஓட்டு போடுறதுக்கோ மக்கள் யோசிக்கத்தானே செய்வாங்க. தான் புள்ள ஜெயிச்சிருவான்னு சொல்லி ஒரு பக்கம் ராஜாங்க கத்திட்டு இருக்காருல்ல, அதெல்லாம் நடக்காமல் போகணும்னா இது நடந்து தான் ஆகணும். நாங்கள் இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னா இது நடந்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, நீ சொல்கிறத கேட்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு. அப்படி ஒன்று கண்டிப்பாக நடக்குமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஈஸ்வரியும் அதெல்லாம் கண்டிப்பாக நடக்குமா நீங்கள் மனசு வச்சா அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க, ஆமாம் நீங்கள் ஏற்கனவே தமிழ்ச்செல்வி குரலை எங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி செல்லப்பாண்டிகிட்ட சொன்னதுனால தானே அந்த தாமஸுடைய பொண்ணுக்கும் அந்த சக்தி பயலுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. இதை கூட நான் தெரிஞ்சுக்கிட்டேம்மா அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்க, நீதிமான ஐயா தான் என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னார் அப்படின்னு அவனும் சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு பயங்கர ஒரு பதட்டம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் இந்த விஷயத்தில் எனக்கு உதவி பண்ணிங்கன்னா சேதுவுக்கு பதிலாக உங்கள் பையனை இந்த எலெக்ஷனில் நிற்கலாம், இல்லையா சேது இந்த எலெக்ஷனில் முக்கியமாக தோற்று போயிடுவான், ரெண்டில் எது கிடைச்சாலும் உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட கேட்க, சரி இது விஷயமா நான் உனக்கு திரும்ப கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கால் கட் பண்ணிடுறாங்க. அங்கே இருக்க ஐஸ்வர்யா சித்ரா 2 பேரையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஐஸ்வர்யா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், உனக்கு சேதுவுடைய குரல் நல்லா வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சேதுவுடைய வாய்ஸ் தானே, எனக்கு அதெல்லாம் நல்லாவே வரும் அப்படின்னு எங்கள் ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அப்படின்னா சரி நான் சொன்னது போல் நீ செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சேதுவுடைய ஃபோனை மட்டும் எப்படியாவது நீ எடுத்துகிட்டு வந்துடுன்னு சொல்லிடுறாங்க. சேதுவுடைய ஃபோனையும் வந்துட்டு இங்கே சித்ரா மூலமாக எடுக்க வச்சிட்றாங்க எங்கள் ஈஸ்வரியும். சித்ராவும் அந்த ஃபோனை கொண்டு வந்து இங்கே ஈஸ்வரி கிட்ட கொடுக்க, சேதுவுடைய ஃபோன் நம்ம கையில் இருக்க, இனிமே நீ இங்கே சேது குரலில் தமிழுக்கு ஃபோன் பண்ணி பேசினா போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு இடையில் வெளியே நிற்கிற இங்கே ஐஸ்வர்யா வந்துட்டு இதுக்கு இடையில் செல்லப்பாண்டியை வந்துட்டு ஆட்கள் வச்சு அறிவாளால் வெட்டப்படவும் வச்சிடுறாங்க. எங்கள் எதிர்கட்சியில் இருக்கவங்களும் அந்த பழியை தூக்கி சேது மேலே போடணும், இதுக்காக இவ்வளோ பெரிய ஒரு பிளான் பண்ணி அதை செய்யவும் செஞ்சிடறாங்க. இதுக்கிடையில் அந்த தமிழ்ச்செல்விக்கும் ஃபோன் வந்துடுது. தமிழோ பதறி அடித்து இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடவும் செய்கிறாங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் எங்கள் செல்லப்பாண்டியை உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் சேதுவுடைய குரலில் சேதுவுடைய நம்பர்லேருந்தே ஒரு ஃபோன் வருது. இந்த நேரத்தில் இந்த ஆள் இதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறான்னு நினச்சிட்டு இருக்கேன். எங்கள் தமிழுக்கு கால் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்லும்போது, என்ன உன் அப்பா அறிவாளால் வெட்டப்பட்டு இப்போது இங்கே ஹாஸ்பிட்டலில் கிடக்குறானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போதைக்கு எங்கள் அப்பாவை பற்றி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ்ச்செல்வி கேட்க, ஏன்னா உங்கள் அப்பாவை வெட்ட வச்சதே நான் தானடி, எங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவீங்க இல்லை எங்களுக்கு எதிராகவே எலெக்ஷனில் போட்டிடுறதுக்கு நிற்பீங்க, இதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக போகக்கூடிய ஆளாக நான் நிச்சயமாக விட மாட்டேன்டி, இந்த எலெக்ஷனில் நான் ஜெயிச்சே காட்டுவேன், அதுக்கு முன்னாடி நான் எப்படிப்பட்டவனு உங்ககிட்ட நிரூபிக்கணுன்றதுக்காக தாண்டி இது எல்லாத்தையுமே நான் செஞ்சேன் அப்படின்னு அங்கே சேது குரலில் ஐஸ்வர்யா சொல்ல, இதை கேட்ட தமிழ்
தமிழ்ச்செல்வியோ அதிர்ச்சியில் அப்படியே வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. ஃபோனு கட் ஆகுது. தமிழ் இங்கே வசந்தி வந்து தமிழ் என்னாச்சு தமிழ் அப்படின்னு சொல்லி கேட்க டாக்டர் உள்ளேருந்து வெளியே வராங்க. ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சிருக்கு, கொஞ்சம் நேரம் கழித்து அவரை பார்க்கலாம், அவர் ஆபத்து கட்டத்தையும் தாண்டிட்டாரு, ஒன்றும் பயப்படுறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகு தான் தமிழ்ச்செல்விக்கு நிம்மதியாக வருது. என் அப்பாவுடைய இந்த நிலைமைக்கு காரணமான யாரையும் நான் சும்மா விட போகிறதில்லன்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்ப ஆவேசமாக கிளம்புறாங்க. தமிழ் எங்கடி கிளம்புற இந்த நிலைமையிலன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வர வசந்தியை தடுத்து நிறுத்துறீங்க. தமிழ்ச்செல்வியும் நீ அப்பா கூட பத்திரமா இருமா, தனத்தையும் பத்திரமா பார்த்துக்கோ, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்னு தமிழ் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவ எதுக்கு எங்கே போகிறான் அப்படின்னு ஒரு பதட்டத்தோட வசந்தியும் பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ் நேராக ஸ்டேஷனுக்கு போயிட்டு இங்கே சேது மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சரி, எங்கள் அப்பாவை ஆள் வச்சு வெட்ட சொன்னது இது எல்லாமே இப்போதைக்கு எம்எல்ஏ பதவிக்கு போட்டியிட இங்கே நிற்கிறேன், இப்போதைக்கு எம்எல்ஏ பதவிக்கு சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்க அந்த சேதுபதி தான் அப்படின்னு சொல்லும்போது சேதுவை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரோ சேதுவை வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கோன்னு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்ல, என் பிள்ளை என்ன தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு அங்கே ராஜாங்க கேட்க, உங்கள் பிள்ளை சேது இங்கே தமிழ்ச்செல்வியுடைய அப்பா செல்லப்பாண்டியன் ஆள் வச்சு வெட்டினதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு அங்கே ராஜாங்க கேட்க, கம்ப்ளைண்ட் கொடுத்ததே வெட்டுப்பட்டு கிடக்கிற செல்லப்பாண்டியுடைய பொண்ணு தமிழ்ச்செல்வி தான் அப்படின்னு சொன்னதும் வீட்டில் அப்பத்தா மோகனான்னு எல்லாருமே அதிர்ச்சியோட பார்க்க, சார் நான் எந்த தப்பும் பண்ணலை, அவள் வேணும்னே என் மேலே பழிய போடுறான், நேற்று அவளை பார்த்து நான் பேசிட்டு வந்தேன்னு சொன்னேன்லப்பா, அதுக்கு தான்ப்பா என் மேலே இப்போ இவ்வளோ பெரிய பழியா போடுறான், நான் இதில் ஜெயிக்கக்கூடாதுன்றதுக்காக தான்ப்பா இதெல்லாம் செஞ்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்ல, இங்கேருந்து கருப்பும் எல்லாருமே போகிறாங்க. கருப்பு ராஜாங்கன்னு இங்கே சேதுவையும் கூட்டிகிட்டு ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. சார் இவர் தான் எங்கள் அப்பாவை கொலை பண்ண முயற்சி பண்ணது, கொஞ்சம் கூட அதை பற்றின சிந்தனையும் கவலை இல்லாமல் எனக்கே ஃபோன் பண்ணி என்கிட்டே சொல்லுறாரு சார் அப்படின்னு சொல்ல, என்னையா நீயே ஃபோன் பண்ணி உன் வாயாலே வாக்குமூலம் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் உண்மைன்னு சொல்லி கேட்க, இல்லை சார் என் ஃபோனில் இருந்தால் நான் ஃபோன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. குடியா அவன் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுகிட்டே இருக்க அந்த ஃபோனை வாங்குறாங்க. சேதுவுடைய ஃபோன்லேருந்து இங்கே தமிழ்ச்செல்விக்கு கால் பேருக்கு தமிழுடைய ஃபோனையும் வாங்கி பார்க்குறாங்க. நீ தான் இந்த பொண்ணுக்கிட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே பேசியிருக்கியே அப்படின்னு சொல்ல, சார் நான் ஃபோன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்ல, அப்புறம் எப்படிப்பா உன் ஃபோன்லேருந்து ஃபோன் போயிருக்குது, அதுவும் நீ தான் பேசினேன்னு இங்கே பொண்ணு தெளிவாகவே சொல்லுதே, இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் அப்படின்னு அங்கே போலீஸ் இன்ஸ்பெக்டரும் சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்வியோ இதெல்லாம் பார்த்துட்டு, சார் இவர் தான் எனக்கு கால் பண்ணது, எனக்கு நல்லா தெரியும் சார், இவருடைய குரல் கூட எனக்கு தெரியாதா அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, எங்கள் அப்பா இப்போ இங்கே ஆபத்தான கண்டிஷனில் அதுலேருந்து மீண்டு வந்திருக்காரு, ஆனால் இதை நான் சும்மா விட போகிறதில்ல, எப்படி நீ ஜெயிக்கணுன்றதுக்காக எங்கள் அப்பா செல்லப்பாண்டிய கொலை பண்ண அளவு கூட முயற்சி பண்ணுவியா, எங்கள் அப்பா பிரச்சாரம் பண்ண போகிறாரு இல்லை என்னமோ செய்கிறாரு, அதை பற்றின கவலை உனக்கு எதுக்கு, உனக்கு எதிர்த்து நாங்கள் பிரச்சாரம் பண்ணால் அது பெரிய தவறா அப்படின்னு எங்கள் சேதுபதியை பார்த்து தமிழ்ச்செல்வி கத்துறாங்க. தமிழ்ச்செல்வி பேசுனதை கேட்ட கருப்பு, என்னம்மா நீ சேதுவை பற்றி உனக்கு தெரியாதம்மா அப்படின்னு சொல்ல, அதே தானேன்னு நானும் சொன்னேன், இவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நான் யார், அன்னைக்கு அந்த வீட்லேருந்து நான் ஃபோன் பண்ணலன்னு சொன்ன போது மட்டும் நீங்கள் யாரும் நம்பினீங்களா, இல்லையே நான் தான் ஃபோன் பண்ணேன்னு எல்லாருமே என்னையே தானே கோவப்பட்டீங்க, இப்போது நான் எங்கள் அப்பாவை கொலை பண்ண முயற்சி பண்ணது இந்த சேது தான் சொல்லிட்டு அவருடைய குரல்லேருந்து தான் எனக்கு ஃபோன் வந்தது, அப்போ அவர் தானே இது எல்லாத்தையும் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ்ச்செல்வி வெளியே வந்து நிற்கிறாங்க. சார் நீங்கள் ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வெளியே வர அங்கே சேதுபதியை உட்கார வச்சுறாங்க. வெளியே வந்த கருப்பு நடிசனும், என்னம்மா நீ சேது அப்படிப்பட்டவனா, உங்கள் அப்பாவை கொலை பண்ண முயற்சி பண்ணுறதுக்காகலாமா அவன் போவான் அப்படின்னு சொல்ல, அதே தானே நானும் கேட்குறேன், நான் எப்படின்னா எங்கள் மாமாவுடைய பேச்சை மீறி என் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்த சொல்லியிருப்பேன், அவருக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா, எனக்கு ஃபோன் வந்தது உண்மை, நீங்களே பார்த்தீங்களே என் ஃபோனில் 5 நிமிஷத்துக்கு மேலே அவர் பேசியிருந்துருக்காரு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதுமே இல்லைம்மா சேது அப்படிப்பட்டவன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், அப்படி அவர் பண்ணலைன்னா முதல்ல அவரை நிரூபிக்க சொல்லுங்கள் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்ட கருப்பும் நடேசனும் உள்ளே போகிறாங்க. ஏய்யா சேது இதை நீ பண்ணலைன்னு நமக்கு நல்லா தெரியும், ஆனால் தமிழுக்கு நீ தான் ஃபோன் பண்ணன்னு தமிழ் தெளிவாக சொல்லுது, ஏன் அவளுடைய ஃபோனில் உன்னுடைய நம்பர் தான் ரெக்கார்டாகவும் செஞ்சுருக்கு, இதுக்கு மேலே வேறு எந்த சாட்சிப்பா வேணும், அதனால் நீ இதை பண்ணலைன்னு நம்ம நிரூபிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, நான் இதுக்கு நான் நிரூபிக்கணும் அப்படின்னு அங்கே நடேசன் கிட்டே கேட்குறாங்க. எங்கள் சேதுவும், என்னையா இப்படி சொல்கிறேன், நிரூபித்தாதான் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி நீ சுயேட்சையாக எம்எல்ஏ பதவிக்கு நிற்க முடியும், இப்போ உன் மேலே ஒரு கேஸு கம்ப்ளைண்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சதுனாலே மக்கள் யாரும் உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க, அப்பா ஆசைப்பட்டு கேட்ட ஒரே விஷயந்தான் இது, அப்பாவுக்காக இதை நீ செஞ்சு தான் ஆகணும், நீ தான் ஃபோன் பண்ணலைன்னு நிரூபிச்சு தான் ஆகணும் அப்படின்னு நடேசனுக்கு கருப்பும் கேட்டுக்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே சேதுவும், சரிங்க சார் இதை நான் பண்ணலைன்னு நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்ல, ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போனது அந்த தமிழ்ச்செல்வின்ற பொண்ணு, அந்த பொண்ணோட அதாவது வாபஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் உங்களை வெளியே விட முடியும், அதனால் இப்போதைக்கு உங்களை வெளியே விட முடியாது, விசாரணை என்ன போகலை அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதி அவங்க உட்கார வச்சிடறாங்க. அங்கே கருப்பும் நடேசனும், ஐயா சேது நீ இங்கேயே ஏரியா, உனக்காக நாங்கள் இதை கூட செய்ய மாட்டோமா, அப்பாவுக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட, உனக்காக நாங்கள் ஒரு கொஞ்ச நேரம் கஷ்டப்பட மாட்டோமா அப்படின்னு நடேசனும்
நடேசனும் கருப்பும் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. போன நடேசனும் கருப்பும் வெளியே நின்று பேசிக்கிறாங்க. ஏன் நடேசா, அது வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஃபோனை கொஞ்சம் நேரம் காணோன்னு சேது தேடினார் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சேது தேடிட்டு தான் இருந்தான், எங்கிட்ட கூட கேட்டான், எங்கேயாவது மறந்து வச்சிருப்பான்னு சொல்லிட்டு நான் தான் அவனை வெளியே கூட்டிகிட்டு போனேன். அந்த நேரம் கூட ஃபோனு இங்கே சேதுக்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்ல, அப்போது சேதுடைய ஃபோனு வீட்டில் தானே இருந்திருக்கணும்னு சொல்ல, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது தான் ஃபோனு எங்கள் வீட்லேயே இருந்தது. சேதுவும் இங்கே தான் ஃபோன் இருந்ததுன்னு எடுத்துக்கவும் செஞ்சான். எங்கே பார்த்தாலும் தேடி பார்த்தேன், எங்கேயும் காணோம், இப்போ இங்கே இருக்கேன்னு சொல்லி எடுத்து பாக்கெட்டில் வச்சதையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் நடேசன் சொல்ல, அப்போ நமக்கு கிடைச்ச இந்த ஒரு ஆதாரம் போதுமேன்னு சொல்ல, என்ன சொல்கிற கருப்பு அப்படின்னு நடேசன் கேட்குறாங்க. அட ஆமாம் நடேசா, நம்ம வெளியே போன நேரம் நம்ம வெளியே யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம், இது எல்லாத்தையுமே நான் சாட்சி ஆதாரமாக கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தோன்னா அந்த நேரத்தில் சேது கையில் ஃபோன் இல்லைன்றது நிரூபணம் ஆகிடும்ல அப்படின்னு சொல்ல, நீ சொல்கிறது சரிதான், நம்ம அதே மாதிரி நிரூபிச்சிடலாம். ஆனால் ஃபோன் பண்ணது யாருன்னு எப்படி நிரூபிக்கிறது? அந்த நேரத்தில் வீட்டில் தானே இந்த ஃபோன் இருந்திருக்கு. அப்போது சேதுவுடைய ஃபோன்லேருந்து நம்ம வீட்டில் இருக்க யாரோ ஒருத்தவங்க தானே தமிழுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருந்துருக்கணும். அதையும் நிரூபித்தா தானே தமிழ் மேலேயும் தப்பு இல்லைன்றதையும் நம்ம நிரூபிக்க முடியும்னு நடேசன் சொல்ல, உடனே கருப்பு என்ன நடேசா சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இன்றைக்கி தமிழ்ச்செல்வி பேசினதை கேட்டல, அன்றைக்கி என்னை யார் நம்பலை, இன்றைக்கி நான் ஏன் நம்பணும்னு அந்த புள்ள சொல்லிச்சுல. அப்போது 2 பேர்கிட்டையும் ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு. அன்றைக்கி தமிழ்ச்செல்வியுடைய ஃபோன்லேருந்து நம்ம வீட்டில் இருக்க யாரோ ஒருத்தவங்க தான் ஃபோன் பேசியிருந்திருக்கணும். அதே போல் இன்றைக்கி சேதுவுடைய ஃபோன்லேருந்து நம்ம வீட்டில் இருக்க யாரோ ஒருத்தவங்க தான் இந்த விளையாட்டை விளையாடி இருந்திருக்கணும். மொத்தத்தில் தமிழ் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, சேதுவுக்கும் தண்டனை கிடைக்கணும், இந்த எலெக்ஷனில் நிற்கக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்க யாரோ ஒருத்தவங்க தான் இவ்வளோ பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருந்திருக்கணும் நடேசன் சொல்ல, நீ இப்போ தான் நடேசா கரெக்டாக சொல்கிற. அதே நீ சொல்கிற மாதிரி வெளியில் கிடைக்கிற அந்த சாட்சி ஆதாரத்தை நம்ம ஏற்படுத்திக்கலாம். அதன்னு கூட நம்ம கொண்டு போய் கொடுத்து சேது மேலே தப்பில்லைன்னு நிரூபிச்சிடலாம். ஆனால் ஃபோன் பண்ணது யாருன்னு நிரூபிக்கணும்ல அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட நடேசனும் கருப்பும் யோசனை பண்ணியபடி நிற்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணலான்ற மாதிரி. இதுக்கு நம்ம அறிவுபூர்வமாக யோசித்தா மட்டும்தான் எதையாவது செயல்படுத்த முடியும்னு கருப்பு நடேசன் 2 பேரும் யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போதே ராஜாங்கம் இங்கே உள்ளே வந்துட்டு கூப்பிடுறாங்க. 2 பேரும் உள்ளே போக, என்ன ஆச்சியா, சேதி எங்கே, ஏதாவது பெரிய இடத்துல ஏதாவது பேசணுமா அப்படின்னு சொல்ல, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாமாம்மா, எப்படியாச்சும் நம்ம சேதுவை வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சேதுவை இப்போ செல்லப்பாண்டிய அறிவாளால் வெட்டின கேஸில் உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த தமிழை இப்போ எதிராக வந்து சாட்சி சொல்லியிருக்கா. அப்படி இருக்கும்போது சேதுவை எப்படி வெளியே விடுவாங்க? மாமா, உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் கிட்ட நீங்கள் ஏதாவது பேசி பாருங்கன்னு அங்கே ஈஸ்வரி சொல்ல, ஐயோ அக்கா அதெல்லாம் ஒன்றும் வேணாம், சேதுவே இதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நடேசனும் சொல்கிறாங்க, கருப்பும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க 2 பேரும் அதிர்ச்சியில் எங்கள் சித்ராவும் ஈஸ்வரியும் கேட்க, ஆமாம் இங்கே சேதுவுடைய ஃபோனை யார் எடுத்து பேசியிருக்காங்கன்றது தெரியலை, ஆனால் சேது ஃபோன் பண்ணலை அப்படின்றதுல தெளிவாக இருக்கான். ஆனால் தமிழ் சேது தான் ஃபோன் பண்ணான்றதை அடித்து சொல்லுது. இதெல்லாம் இங்கே நிரூபிக்கிற விதமாக சேது தன்னுடைய ஃபோனை இங்கே ஏதோ ஒரு நிபுணர் வருவாங்களாம், அங்கே கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கான். அதனால் போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து அந்த ஃபோனை வாங்கிட்டு போயிருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் நேரம் சோதிச்சதில் அந்த ஃபோனை யார் எடுத்தாங்க, யாருடைய கை அதில் பதிவாகியிருக்கு, இதெல்லாம் இங்கே கண்டுபிடிக்கவும் போகிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சா அந்த ஃபோனை எடுத்து பேசினது யார், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபோனு யார் கையில் இருந்தது, எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிருமா. அதனால் சேது இந்த விஷயத்தில் தமிழில் எந்த தப்பு இல்லைன்ற நிரூபிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிவிட்டு அவன் ஸ்டேஷனில் தான் இருக்கான் அப்படின்னு எங்கள் கருப்பு நடேசன்னு சொல்ல, எப்படி அதெல்லாம் முடியணும்னு சொல்லிட்டு அங்கே அப்பத்தான் கேட்குறாங்க. இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு அதெல்லாம் ரொம்ப ஈஸியாமாச்சு, அதெல்லாம் பற்றி நம்ம யோசிக்க கூட வேண்டாம். ஏன்னா சேதுவை நாங்கள் வெளியே வேற கூட்டிகிட்டு போயிருந்தோம். நாங்கள் வெளியே கூட்டிகிட்டு போன நேரத்தில் சேதுவுடைய ஃபோன் சேதுக்கிட்டே இல்லை, அதையும் வேற ஒரு சாட்சி ஆதாரமாக நாங்கள் கொடுக்கவும் செஞ்சுருக்கோம் அப்படின்னு கருப்பும் இங்கே நடேசனும் சொல்ல, இது 3 பேருக்கும் அதிர்ச்சியை கொடுக்குது. ஐஸ்வர்யா உடனே பதட்டத்தில், என்ன சொல்கிறீங்க, அப்போது சேது மாமாவுடைய ஃபோனை யார் எடுத்ததுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்க, அட என்னம்மா நீ, எங்களை விட அதிகம் படித்த பிள்ளையே நீ தான், உனக்கு கூடவா இதை தெரியாது? இப்போ சேதுவுடைய ஃபோனை அவன் ஏதோ பண்ணி வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு இருந்தான், அது கூட என்னது நடேசா அப்படின்னு கருப்பு சொல்ல, அது என்னமோ எனக்கும் சரியாக தெரியலை. சேதுவுடைய ஃபோனை யாராவது எடுத்து அவங்களுக்கே தெரியாமல் அவங்க ஃபோனை வந்துட்டு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது அவங்களுக்கே தெரியாமல் ரெக்கார்ட் ஆகுமா, கை ரேகை பதிவாகுமா. அதான் நிபுணர்கிட்ட சொல்லி அதை கொடுத்து யார் என்னென்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. சேது சீக்கிரமாகவே எங்கள் குற்றம் இல்லைன்னு சொல்லி வெளியே வந்துடுவான். அந்த ஃபோனை எடுத்தது யாருன்றதும் ஈஸியாக தெரிய வந்துடும்.
அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டேஷனுக்கு கிளம்புறோன்னு சொல்லி 2 பேருமே கிளம்பி வெளியே வராங்க. வெளியே வந்த நடேசன் கருப்புக்கிட்ட, பாத்தியா எனக்கு என்னமோ இங்கே சின்னம்மா மேலே தான் சந்தேகமாக இருக்குது, அந்த 3 பேரும் பதட்டப்படுறத கண்கூடா பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, எனக்கும் அதே தான் இருக்குது அப்படின்னு கருப்பு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தானையா ஒரு பிரச்சனை முடிஞ்சுது, அதுக்குள்ளே நம்ம பேரப்புள்ள வேற போயிட்டு இப்போ ஸ்டேஷனில் கடந்து கஷ்டப்படுறானேன்னு அப்பா தான் ஒரு பக்கம் பதட்டத்தோடு நின்றுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஜாங்கம். ஆனால் 3 பேரும் பதட்டத்தோட மேலே மாடிக்கு போனவங்க, அம்மா இப்போ நான் மாட்டிப்பேனா, ஏன்னா சேதுவோட ஃபோனை நான் தானே எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்ல, நீயாவது எடுத்துகிட்டு தானே வந்த சித்ரா, ஆனால் நான் அந்த ஃபோன்லேருந்து இங்கே சேது மாமா குரலில் தமிழுக்கு ஃபோன் பண்ணி பேசினது நான் தானே, அப்போ நான் சிக்கிக்க வேணாம் அப்படின்னு அங்கே ஈஸ்வரி ஐஸ்வர்யா சித்ரா 3 பேரும் பேசிக்கிறாங்க. ஈஸ்வரி பதட்டத்தோடு நிற்க, அப்படிலாம் இருக்காதடி அப்படின்னு சொல்ல, ஆண்டி நீங்கள் இதில் இங்கே ஈஸியாக சிக்க மாட்டீங்க, ஏன்னா இந்த ஃபோனை எடுத்துகிட்டு வந்தது சித்ரா, பேசினது நான், அப்போது நாங்கள் 2 பேர் தானே இதில் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்ல, அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா அப்படின்னு அங்கே சித்ராவும் சொல்கிறாங்க. பக்கத்தில் நிற்கிறேன் ஐஸ்வர்யாவும் என்னென்னமோ சொல்கிறாங்க எல்லாரும், எனக்கு இன்னும் பயமும் பதட்டமும் அதிகமாகுதுன்னு சொல்ல, ஏண்டி நீ தான் படிச்சிருக்கே உனக்கு அது கூடவா தெரியாதுன்னு சொல்ல, அப்படியெல்லாம் நான் எதுவும் பார்த்ததில்ல, ஃபோனில் நான் அந்த அளவுக்கு எதையும் யூஸ் பண்ணதும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி கிட்ட வந்துட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. ஈஸ்வரி சித்ரா ஐஸ்வர்யா 3 பேரும் பதட்டத்தோடு நிற்கிறாங்க. இதை மறைமுகமாக வீடியோ எடுத்துடுறாங்க நடேசனும். இவங்க 3 பேரும் பதட்டப்பட்டதையும் 3 பேரும் தனியாக போனதையும் 3 பேர் பேசினதையும் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த நடேசன் அதை வீடியோவாக எடுக்கவும் செஞ்சிடறாங்க. இப்போ இது எல்லாத்துக்கும் காரணமானது யாருன்னு தெரிஞ்சு போச்சுன்னு இப்போ கீழே வந்துட்டு நடேசன் கருப்பு 2 பேருமே போகிறாங்க. மாமா அந்த குற்றமானவங்க யாருன்னு இங்கே கண்டுபிடிச்சாச்சு, அவங்க நம்ம வீட்டில் தான் இருக்காங்க மாமா அப்படின்னு சொல்ல, சேதுக்கு இப்போ தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்தோம், போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க சேதுவிலேருந்து எல்லாமே நம்ம வீட்டுக்கு தான் வராங்கன்னு சொல்ல, என்னையா சொல்கிற அப்படின்னு அங்கே ராஜாங்க கேட்குறாங்க. என்ன நடேசா, யார் நம்ம வீட்டிலேருந்து இங்கே சேது குரலில் பேசினது யாருன்னு சொல்ல, இங்கே போலீஸே வந்துடுவாங்க, அவங்களே சொல்லட்டுமே சின்னம்மா அப்படின்னு நடேசன் மோகனா கிட்ட சொல்ல, போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வந்த கையோட அங்கே நின்றுக்கிட்டு இருக்க எல்லாரையுமே பார்க்குறாங்க. அப்போ தான் வந்துட்டு போலீஸ் வந்துட்டு, சார் நாங்கள் தவறாக தான் நினச்சி அரெஸ்ட் பண்ணோம், இங்கே உங்கள் பையனுடைய பேரில் அவங்களுக்கு ஃபோன் போயிருக்கு, ஸோ உங்கள் பையன்தான் ஃபோன் பண்ணி இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லியிருக்காங்கன்னு நாங்கள் நினச்சோம், சாரி சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உண்மையிலே குற்றம் பண்ணது யார் அப்படின்னு அங்கே கேட்குறாங்க போலீஸ்கிட்ட ராஜாங்கமும். அப்போது சார் இந்த வீடியோ நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மேலே 3 பேர் போய் தனியாக நின்று பேசிக்கிட்ட வீடியோவை நடேசன் அப்படியே போலீஸ்க்கு சென்ட் பண்ணி விட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு தான் போலீஸ் வரவும் செஞ்சுருக்காங்க. அப்பா நம்ம வீட்லேயே இருந்து நம்ம கூடவே இருந்து குழி பறித்து இவங்க 3 பேர் தான்ப்பான்னு அங்கே சொல்லவும் செய்கிறாங்க. சேது சொன்ன விஷயத்தை கேட்டதுமே இங்கே 3 பேரும் அப்படியே பதட்டத்தோடு நிற்க, அப்போ 3 பேரும் நம்மக்கிட்ட போட்டு வாங்கியிருக்காங்களான்னு ஈஸ்வரியும் சித்ராவும் எங்கள் பதட்டத்தோட பார்க்க, என்னங்கடி அப்போ இங்கே சேது குரலில் ஃபோன் பண்ணி பேசினது தமிழுக்கிட்ட நீங்கள் தானா, அப்படி என்னடி உங்களுக்கு சந்தோஷம்னு சொல்லும்போது, அம்மாச்சி இங்கே சேது குரலில் மட்டும் ஃபோன் பண்ணி இவங்க பேசலை அக்கா, இங்கே தமிழ்ச்செல்வி குரல்லையும் ஃபோன் பண்ணி பேசினது இதுவும் இந்த ஐஸ்வர்யா தான், அக்கா சொல்லி தான் இந்த ஐஸ்வர்யா எல்லாத்தையுமே பண்ணியிருக்கணும்னு அங்கே கருப்பு சொல்லு. இதெல்லாம் கேட்டு எல்லாமே அதிர்ச்சியில் வாய் மேலே கை வச்சு நின்றுட்டு பார்த்துட்ருக்கேன். அப்போ தமிழ் மேலே எந்த தப்பு இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே அப்பத்தாவும் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ராஜாங்கமும் அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியை இங்கே உடஞ்சி போய் நிற்க, இப்படி தமிழ்ச்செல்வியோடைய அப்பாவுக்கு ஏதாவது ஒரு பெரிய கெடுதல் பண்ணி அந்த பழியை தூக்கி இங்கே நம்ம சேது மேலே போட்டால் சேது எங்கள் அமைச்சர் பதவிக்கு நிற்க முடியாது, அப்படியே நின்னாலும் அவனால் ஜெயிக்க முடியாது, இதெல்லாம் பொண்டாட்டி வீட்டில் இருக்கவங்களே சரியாக பார்த்துக்க முடியலை, ஆள் வச்சு அடித்து கொலை பண்ணுற இவன்லாம் எப்படி நம்ம எம்எல்ஏவாக நின்று இங்கே இருக்கவங்களுக்கு நல்லது செஞ்சிட போகிறான்னு ஒரு பேரை கிளப்பி விடுறதுக்காக எதிர்கட்சி கூட சேர்ந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய சதியை பண்ணியிருக்காங்கன்னு கருப்பு நடேசனும் நடந்த உண்மையை விவரிக்கும் போது இங்கே சேது கண்கலங்கியபடி பக்கத்தில் போகிறாங்க. நான் என்னச்சு நம்ம உங்களுக்கு கெடுதல் பண்ணேன், எதுக்காக என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய விளையாட்டை விளையாண்டீங்க, என் வாழ்க்கையில் மட்டுமா தமிழ்ச்செல்வி வாழ்க்கையில் எங்கள் அப்பா வாழ்க்கையிலன்னு எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு விளையாட்டை விளையாண்டுட்டீங்கல்ல அப்படின்னு செய்து சொல்ல, நீ எதுக்கியா இவகிட்ட போய் இப்படி அழுதுகிட்டு இவகிட்ட பேசிக்கிட்டு இருக்க, செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடச்சி தானே ஆகணும், சார் முதல்ல இவங்க 3 பேரும் இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்கன்னு அப்பத்தா சொல்ல, போலீஸும் அவங்க 3 பேரையும் இழுத்துட்டு போகிறாங்க. இங்கே நின்றுட்டு இருக்க ராஜாங்கமும் உடஞ்சி போய் நிற்க, இப்போ அது புரிஞ்சுக்கிட்டே ஐயா உன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு இங்கே ஒரு பக்கம் தமிழ்ச்செல்வியும் யோசனை பண்ணியிருக்கான், ஆனால் தப்பே பண்ணாத தமிழ்ச்செல்வி இன்னைக்கு தண்டனை அனுபவிச்சிட்ருக்கான். ஐயா சேது ராஜாங்கம் 2 பேரும் போய்
என் பேத்தியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்கயான்னு சொல்ல வீட்டுக்கு 2 பேருமே கிளம்பி போகிறாங்க. ஆனால் தமிழ்ச்செல்வி அவங்க 2 பேரையும் வரதை பார்த்ததும் அமைதியோட வெளியே வந்து நிற்க கருப்பும் அங்கே ஓடி வந்து தமிழ் உன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு இங்கே தெரிஞ்சு போச்சுமான்னு சொல்ல உள்ளே வந்து சேது ராஜாங்க 2 பேருமே நிற்க எனக்கு தெரியும் எங்கள் அப்பாவை வெட்டி கொலை பண்ணுற அளவுக்கு இவர் போக மாட்டார்னு தெரியும். எனக்கு இவர் மேலே இந்த நம்பிக்கையை விட இவருக்கு என் மேலே எந்த நம்பிக்கையும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு தானே நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தேன். இப்போன்னு இல்லை, எப்போதுமே இவர் மேலே எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு நம்பிக்கை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் இவர்கிட்ட சொன்னதுக்கு காரணம் என்ன நான் நிரூபிக்கிறதுக்காக இல்லை, இவர் நிரூபிக்கணுங்கிறதுக்காகவும் என் மேலே போடப்பட்ட பழியும் அது மூலமாக நிறுவனம் ஆகுன்றதுக்காகவும் தான். என்கிட்ட பேசும்போதே நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், பேசினது என் புருஷன் இல்லைன்றதும். இப்போன்னு இல்லை, எப்போதுமே இவரை நான் என் புருஷனை ஏற்றுக்க போகிறதில்ல. இனிமேல் இவர் கூட சேர்ந்து வாழணுன்ற எண்ணமும் எனக்கு இல்லை. என்றைக்குமே ஒருத்தவங்களை கொலை பண்ணுற அளவுக்கு போக மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் மாமனாருடைய கூட இருக்க ஏதோ நிற்கிறாரே இவரும். இனிமேல் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. தப்பு செஞ்சவங்க தண்டிக்கப்படணும். என்றைக்குமே தப்பிச்சுட்டே இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இவர் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நான் வாபஸ் வாங்கவும் தயாராக தான் இருக்கேன். ஏன்னா தப்பு பண்ணாதவர் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வாழணுன்ற அவசியமும் எனக்கு இல்லை அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல ராஜாங்கமும் சேதுவும் அப்படியே மனசு ஓடப்பட்டு அசிங்கப்பட்டு தான் நிற்கிறாங்க எங்கள் தமிழ்ச்செல்வி முன்னாடி.